Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா JK சேனல்ல இருந்து being a creator and homify அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Let's just go into the weekly recap. இன்னைக்கு வந்து ஒரு ஃபன் வீடியோவா இருக்காது. I wanted to talk about things that I wanted to talk about for a long time. Reddit போஸ்ட்டும் கரெக்டாக அலைன் ஆயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இதுலேருந்தே ஆரம்பிப்போம். இதுதான் டாப்பாக இருக்குது இது. அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட் கூட இருந்தது இந்த பிரெயின் ராட்டை பற்றி. ஓகே, நான் முதல்ல வரேன். திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் ஆப்வியஸ்லி. ஃபீல்ஸ் ரெப்பிட்டேட்டிவ் அண்ட் ஹி போஸ்ட் லோ எஃபர்ட் வீடியோஸ் அண்ட் ஸ்டார்டட் டு மில்க்ன்றது. இது வந்து நான் ஃபேஸ் 3 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி நடக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து where do I start? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வைப் டைம் முன்னாடி வரைக்கும் ஐ அப்லோட் ரேண்டம் ஸ்டஃப். அது வந்து எனக்கு லைக் அது கரெக்ட். அதுக்கு வந்து பெருசாக வந்து பீப்புள் வாண்ட் லைக் ஜட்ஜ் மீ ஃபார் இட். நான் போடுற வீடியோஸ் எதுவுமே வந்து இட்ஸ் நாட் லைக் இந்த டைப் ஆஃப் வீடியோ தான் போடுவான் அந்த டைப் ஆஃப் வீடியோன்னு கிடையாது. இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்டாக அப்போ தான் அந்த neil.fun இந்த வெப்சைட் வச்சு போட்டிருப்பேன். லைக் அந்த வைப் டைமுக்கு முன்னாடி மாதம் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 2021 எண்டில் தான் போட்டேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அப்போ வந்து தட் வீடியோ பெர்ஃபார்ம்டு வெல் அண்ட் அப்போ இருக்க ஆடியன்ஸே கம்மி தான். ஸோ வந்து அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒன்ஸ் வைப் டைம் வந்து போட்டதுக்கப்புறம் என்னுடைய ஆவரேஜ் வியூஸே வந்து அதிகமாகிடுச்சு. எல்லா வீடியோக்கும் ஒரு 3 லட்சம் வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதே ஸ்டாண்டர்டாக தான் இப்பயும் போயிட்டுருக்கு. 3-2.5 லட்சம் அந்த இதில் தான் இருக்குது அந்த ஆடியன்ஸ் பேஸ் கூடுனதுலேருந்து. அப்போ இருந்தே எனக்கு இருக்க பிரச்சனை இதுதான். நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்ல ட்ரை பண்ணுறது என்னன்னா, there's no such thing as old JK and new JK and there's no such thing as இந்த கண்டென்ட் உனக்கு பிடிக்கும்னா இன்னொரு கண்டென்ட் உனக்கு பிடிக்காது. அதுதான். ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எத்தனை வாட்டி இதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. முதல் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லோ எஃபர்ட் பார்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸ் எதுவுமே லோ எஃபர்ட் கிடையாது. லோ எஃபர்ட்னா என்ன தெரியுமா? இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கல்ல, இதுதான் லோ எஃபர்ட். ஏன்னா எந்த ஒரு இன்ட்ரோ இருக்காது, எடிட்டிங் இருக்காது, எந்த ஒரு கட்ஸ், வெறும் கட்டு இருக்கும். இதுதான் லோ எஃபர்ட். இது வந்து 1 மணி நேரம் நான் எடுப்பேன், 2 மணி நேரம் எடிட் இருக்கும், கட்டு அது இதுன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்ப்நெயில் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுவேன், மொத்தம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். இதுதான் லோ எஃபர்ட். 4 hours ஒர்க் பண்ணுறது. இந்த வீடியோஸ் எல்லாமே 2 days 3 days ஒர்க் இருக்குது. அண்ட் இப்போ என்னுடைய ஒர்க் ஃப்ளோவும் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எடிட்டர்ஸ் வந்து தேவைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எடிட்டர்ஸ் 2 பேர் இப்போ வந்துட்டாங்க. அவங்கள வந்து இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. அவங்களுடைய பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஒரு வீடியோவில் ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். அப்போது வந்து ரிவீல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் ஃப்ளோ என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ எடுப்பேன். 1.5 மணி நேரம் இருக்கும் அந்த ஃபுட்டேஜ். 1 to 1.5 மணி நேரம் இருக்கும். அதை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருப்பேன். 2 வீடியோ அட் அ டைம் 2 வீடியோ எடிட் ஆகிட்டு இருக்கும். ஒரு வீடியோ ஒருத்தர் எடிட் பண்ணுவார். அந்த வீடியோ அவர் எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் 2வது எடிட்டர் அவருடைய க்ரியேட்டிவிட்டி வச்சு மேலே ஒரு எடிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது 2 நாள் ஆகும். 2 பேர் 2 நாள் அந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வரும். நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டிலாம் ஆட் பண்ணி எடிட்டிங்லாம் ஆட் பண்ணி 3 பேர் சேர்ந்து 3 நாள் எடிட் பண்ணி போடுற வீடியோஸ் தான் இது எல்லாமே. இதில் நீங்கள் லோ எஃபர்ட் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. லோ எஃபர்ட்ன்றது வேற, ரெப்பிட்டேட்டிவ்ன்றது கூட ஓகே, ஐ கேன் சி ஒய் இட் குட் பி ரெப்பிட்டேட்டிவ்ன்றது. பட் லோ எஃபர்ட்ன்றது லோ எஃபர்ட் கிடையாது. நான் வந்து எனக்காக கூட டிஃபைன் பண்ணல. உசுரை கொடுத்து அவனுக்கு 2 நாள் எடிட் பண்ணுறானுங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்டார்டட் டு மில்க்ன்றது வாட் இட் மீன்ஸ் லைக் ஐ எம் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஆடியன்ஸ்ன்றது தான். யூ கேஸ் நோ ஐ வில் நெவர் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஆடியன்ஸ். அது அப்படி பண்ணேன்னா நான் ஓப்பனாகவே சொல்லிட்டே பண்ணுவேன். இப்படி வீடியோ போட்டு அட்வான்டேஜ் எடுக்கணுன்றது கிடையாது. அண்ட் இந்த பிரெயின் ராட் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் டைமில் ஐம் நாட் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட் நியூ வீடியோஸ், நியூ ஐடியாஸ் நான் போட போகிறது இல்லைன்னு. அதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் போடலைன்னு. நான் இது ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணியே வாழ்க்கை போயிடும் போல். ஏன் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் போடல? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்கிட்ட சீரிஸ் ஐடியாஸ் இருக்குது, புது வீடியோஸ் ஐடியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குக்கிங் வீடியோ சீரிஸ் வச்சுருந்தேன், அது இருக்குது இனிமேல் போடுற மாதிரி. அது வந்து ஒரு 8 வீடியோ என்னமோ வரும். அது ஒரு சீரிஸ் மாதிரி ஒரு லோர் மாதிரி ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். குக்கிங் சீரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 கேம்ஸ் வந்து கெட்டிங் ஓவர் டு இன்னொரு கேமும் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அது போடலான்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ். எல்லாமே என் சேனலில் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நென்னில் இருந்து, ரெடிட் ரீகேப்லேருந்து, அப்புறம் ஸ்லீப்பிங் வித் சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த பாட்டு பாடுறது, கேமிங் வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஏன் சேனல் கேமிங் சேனல் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டிங் ஓவர்ன்ற ஒரு வீடியோ, அந்த கேம் பிளேயை வச்சு ஒரு வீடியோ போடுறேன்னா ஐ ஹேவ் டு டிக் ஆல் த பாக்ஸஸ். எல்லாமே கரெக்டாக அந்த வீடியோவில் இருக்கணும், என்கேஜபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இட் வில் ஒர்க். அண்ட் இட் ஒன்ட் ஒர்க் சம்டைம்ஸ். நாட் ஆல் கண்டென்ட்ஸ் ஒர்க். அதையும் தாண்டி இப்போ ஐபிஎல்னு ஒன்று நடக்கும்போது என்னால் அதை போட முடியாது. நான் கண் கூட பார்க்குறேன் என்னோட ரிசல்ட்ஸ் வீடியோ எப்படி கோயிங் டவுன்னு. ஏன்னா ஆடியன்ஸே இல்லை பார்க்கறதுக்கு. ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே வியூஸ் ஸ்பைக் ஆகுது. ஆனால் வந்து ஆவரேஜ் வியூஸ் வந்து ரீச் ஆகலை. அப்போது ஒரு வீடியோவோட பொட்டன்ஷியலே அது குறைச்சி விட்டுரும்.
அது ஒரு வீடியோனா பரவாயில்ல. இப்போ நான் சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா போனால் தான் அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. இப்போ ஒரு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸில் பார்த்தா தான் அதுக்கப்புறம் அது புஷ் பண்ணும் அல்காரிதம். ஓகே எல்லாரும் பார்க்குறாங்கன்னு. ஆனால் நான் போடுற டைமிங்கே 7 மணி தான் போடுவேன். 7 to 8 தான் என்னுடைய ஆவரேஜ் எப்பயுமே போடுற டைம். அப்போ தான் மேட்சும் ஸ்டார்ட் ஆகும். எல்லா நாளும் மேட்ச் இருக்குது. அப்படி இருக்கும்போது 11 மணிக்கு தான் மேட்ச் முடியுது. அதுக்கப்புறம் தான் லைக் ரெகுலர் வியூஸ் நிறைய பேர் பார்க்க வராங்க. அப்படி இருக்கும்போது என்னால் இந்த மாதிரி கண்டென்ட் தான் போட்டு இந்த 2 months என்னால் கடத்த முடியுமே தவிர இதுலேயும் அதான் சொல்கிறேன், இதுலேயும் எதுவும் லோ எஃபர்ட்லாம் கிடையாது. இதுலேயும் எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்பிட்டேட்டிவ்ன்றது என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ இந்த கேம் பிளே வீடியோ இது வந்து அந்த ஸ்க்ரீம் நிஞ்சான்ற கேமு இது வந்து நான் சீரியஸாக தான் போட்டுட்ருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கேம் வீடியோ போட்டால் அந்த கேமுக்கு ஒரு வீடியோ தான் போடணுமா? அடுத்த வீடியோ போடவே கூடாது. இந்த ஸ்க்ரீம் நிஞ்சாவுடைய இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ 1.5 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 மாதம் என்னமோ ஆயிடுச்சு. 2 மாதம் அப்புறம் தான் இந்த வீடியோ மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இதுவே உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவ்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்லீப்பிங் வித் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வில் ட்ரை டு டூ சம்திங் டு ஃபிக்ஸ் தட். மேபி 2 weeks ஒன்ஸ் போடுற மாதிரி யோசிக்கலாம். அண்ட் அதுவுமே அதுதான் அதிகமாக நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். லைக் மோர் எஃபர்ட் இருக்கணும்னு. ஏன்னா இட் லுக்ஸ் லோ எஃபர்ட். நான் படுத்துட்டு வீடியோ எடுக்கிறேன், பட் இட் இஸ் நாட் லோ எஃபர்ட். அதுலேயும் 2 days ஆஃப் ஒர்க், எடிட்டிங், தம்ப்நெயில் எல்லா ஒர்க்கும் அதில் இருக்குது. அது லோ எஃபர்ட். அண்ட் ரியாக்ஷன் வீடியோஸ் வேறு, கமெண்ட்ரி வீடியோஸ் வேறு. ரியாக்ஷன் வீடியோனா நான் பேசுகிறேன், ஒரு கிளிப்பு ஓடிட்டு இருக்கும், நான் பேசிகிட்டு இருப்பேன். அதுதான் ரியாக்ஷன் வீடியோஸ். நான் போடுற வீடியோஸில் இன்ட்ரோ இருக்குது, எடிட்டிங் இருக்குது, நான் ஃபேஸ் கேம் மாறிட்டே இருக்கும், எஃபெக்ட்ஸ் இருக்கும், மீம்ஸ் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் தவிர ரியாக்ஷன் வீடியோ கிடையாது. ரியாக்ஷன் வீடியோ போடுறதும் தப்பு கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து புது கண்டென்ட் இந்த டைமில் எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா ஐ நோ இட் ஒன்ட் ஒர்க். அவ்வளோதான் ரீசனே தவிர மேபி அதனால உங்களுக்கு இதெல்லாம் ரிப்பிட்டேட்டிவாக தெரியலாம். பட் இது எதுவுமே லோ எஃபர்ட் கிடையாது. ஐம் நாட் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஆடியன்ஸ். அவ்வளோதான். இப்போ அந்த வில்லை புல்தல் லிவரே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். ஒரு வெப்சைட் வச்சு வீடியோ போடுறேன். போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. இந்த இங்கே இப்போ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நென் கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கிலாம் குட் செக்மெண்ட் பட் ஸ்டாப். யாருக்கு ஓகே இன்ஸ்பெக்ஷனுக்கு கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கி நென்னும் பிடிச்சிருக்கு. என் சப்ரெட்லேயே தேடுறேன். அன்பாப்புலர் ஒப்பீனியன் கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கி. ஐ ஃபீல் கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கி லெஸ் இன்ட்ரெஸ்டிங். மோஸ்ட்லி ஐம் ஸ்கிப்பிங் டு த செக்மெண்ட் வெரி பிளேஸ் கிரிக்கெட். Now you see the problem. ஒருத்தனுக்கு ஒரு கண்டென்ட் பிடிக்குது, இன்னொருத்தனுக்கு பிடிக்கல. நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன்லாம் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். நீங்கள் அதை சொல்கிறீங்க, ஓகே ஐம் ரெஸ்பெக்டிங் யுவர் ஒப்பீனியன். பட் ஐ சி என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ 10 பேர் இதில் ஒப்பீனியன் சொல்கிறீங்கன்னா நான் பார்க்குறது 2 லட்சம் ஒப்பீனியன் பார்த்துட்ருக்கேன். அதில் நான் எப்படி பார்க்குறேன்னா 1 லட்சம் பேருக்கு ஒரு வீடியோ பிடிக்குது, 1 லட்சம் பேருக்கு பிடிக்கல. இவனுக்காக நான் போடுவேன்னா, இவனுக்காக போடாமல் இருப்பேன்னா, இல்லை எனக்காக போடுவேன். நான் இருந்த 2020 நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஃபேஸ் 2 வீடியோஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஃபேஸ் 3 இப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபேஸ் 2 அப்போ இதே தான் சொன்னீங்க. ஃபேஸ் 1 வீடியோஸ் நல்லா இல்லை, ஃபேஸ் 2 நல்லா இல்லைன்னு போய் கமெண்ட்ஸ் பாருங்கள். ஃபேஸ் 3 வீடியோவில் நான் எதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு, ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும்னு எனக்கு தெரியும். தான் ஆடியன்ஸோட மைண்ட் செட் தெரிஞ்சனால தான் நான் அப்படி பேசியிருக்கேன். எத்தனை வாட்டி நான் அதை சொல்கிறது, நான் ஒரு 10 வாட்டி பேசியிருப்பேன். மறுபடியும் இப்போ பேசாமல் என்னால் இது ஐம் ஜஸ்ட் எண்டிங் திஸ் டிஸ்கஷன் ஹியர். அதனால தான் நான் பேசுகிறேன். ஸோ இந்த இப்போ இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கீஸில் ஹிஸ் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் டு கிரிக்கெட் செக்மெண்ட்னு. ஆனால் நிறைய பேருக்கு கிரிக்கெட் தெரியலன்ற கமெண்ட்ஸும் பார்த்தேன். கிரிக்கெட் செக்மெண்ட் எனக்கு புரியல ப்ரோ, தனி வீடியோ போடுங்கன்னு சொல்கிறதும் நான் பார்த்தேன். அப்போ நான் ஒரு கிரியேட்டராக நான் என்ன பண்ண முடியும்? இவன் சொல்கிறத பண்ணுவா, அவன் சொல்கிறத பண்ணுவா, இல்லை எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணுமா? எனக்கு பிடிச்சதான் நான் பண்ண முடியும். அதுதான் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல் டு மேக் கண்டென்ட் ஐ லைக். அது உங்களுக்கு பிடிச்சதான் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்கப்புறம் எனக்கு அதுதான் பிடிச்சது, அதுதான் போடுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் பிடிச்சிருக்கு, அதுதான் போடுன்னு சொல்கிறது கூட வேற. இது போடாதன்றது தான் நிறைய பேர் நான் பார்க்குறேன். இது போடாத, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. என்ன இதுன்னு எனக்கு புரியலை. அண்ட் இப்போ அந்த கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கிக்கு வந்து நான் அது வந்து ஒரு ஹை எஃபர்ட் வீடியோ, அதுக்கு செலவும் ஆச்சு நிறையா. பட் எண்ட் ஆஃப் த டே பீப்புள் டிடன்ட் லைக் இட். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு கன்டினியூ பண்ணணும்னு தான் நினச்சேன். பட் வந்து லைக் நான் போடுற வர்ற வியூஸுக்கும் நான் செலவு பண்ணுற காசுக்குமே பிரேக் ஈவன் ஆகலை. நான் செலவு பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் ஒரு வீடியோ கம்மியாக வேறு நான் போடுறேன். அந்த டைமில் வேறு வீடியோ போட்டிருந்தா எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அது வந்து என்னால் பண்ண முடியலை, நான் விட்டுட்டேன். மேபி நெக்ஸ்ட்டு வந்து பண்ணால் ஃப்யூச்சரில் பண்ணிக்கலான்னு. இவருக்கு பிடிக்கலன்றாரு, இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நான் தானே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா லோ எஃபர்ட்டு, இது வந்து ரெப்பிட்டேட்டிவ் அப்படின்றது. இப்போ அந்த பாட்டு பாடுற வீடியோவும் 4 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடுறேன். 365 நாளும் 365 வீடியோ ஐடியா போட முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள், நாட் ஹியூமன்லி பாசிபிள். அப்படியே போட்டாலும் சேனல் ஓடாது, சேனல் செத்து போயிடும், நான் செத்துருவேன். 2 மாதத்தில் நான் செத்துருவேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ போடுற வீடியோஸ் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி ஹவு த வீடியோஸ் ஆர் டர்னிங் அவுட் டு பி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ 3 பேர் ஒர்க் பண்ணுறனால எனக்கு ஃபேஸ் 2 வீடியோஸில் நான் லைக் வீக்லி ஒன்ஸ் போடுறத விட இப்போ பார்க்குற வீடியோஸ் மோர் என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங்காக இருக்குது. அண்ட் அதனால வந்து நான் பார்க்குற ரிசல்ட்ஸும் நான் பார்க்குறேன். லைக் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய நேரம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு.
இப்போ நான் அதை பண்ணணுமா, இல்லை 4 பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னா நான் மாற்றணுமா, இல்லை 40 பேர் நல்லா இருக்குன்றனால நான் அதை பண்ணணுமான்னு எனக்கு புரியல. அண்ட் இட்ஸ் அ நெவர் எண்டிங் டிஸ்கஷன். இதுக்கு ஒரே ரிசல்ட் தான், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு போகிறது தான் ஒரே ஆப்ஷன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நிஞ்சா கேம் விளாடும்போது இந்த கேம் போர் அடிச்சிச்சு, வேறு கேம் ஆடுன்றீங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ் ஆடுங்கன்னு யாரோ கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டுருந்தீங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ்னா என்னன்னு எனக்கே தெரியாது. நான் கேமிங் சேனலே கிடையாது. நான் அந்த லாஸ்ட் ஆஃப் அஸை தூக்கி இந்த சேனலில் போட்டேன், நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் போட்டேன், நீ கேட்குறனால போட்டேன்னா யாருக்குமே புரியாது, யாருக்குமே அது என்கேஜிங்காக இருக்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஐ கேன் கெட் இட், பட் ஐ கேன்ட் மேக் வீடியோஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ லைக் இட். ஐ ஹாவ் டு லைக் இட். அதுதான் முக்கியம். இப்போ ஸ்லீப்பிங் டாக்ஸ் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன், ஆனால் இது வரைக்கும் ஏன் போடாமல் இருக்கேன்? பிகாஸ் இட் வில் சாபட்டாஜ் மை சேனல். இப்போ A2D இருக்காரு, அவர் டெக் சேனல் இருக்காரு, அவர் ஏன் டெக் வீடியோஸ் போடுறதில்ல? ஏன்னா இட் ஒன்ட் ஒர்க். ஆடியன்ஸ் பெருசாயிடுச்சுன்னா அந்த மாதிரி போட முடியாது. நாட் பிகாஸ் இட் டசன்ட் வாண்ட் டு மேக் தோஸ் வீடியோஸ். அவர் அந்த வீடியோ போட்டாலுமே வியூஸ் கம்மியாக போனாலும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீடியோ கம்மியாக போச்சுன்னா அடுத்து வர ஃபியூச்சர் வீடியோஸும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அடுத்து வர வீடியோஸ்க்கும் வியூஸ் கம்மியாகும். ஸோ நார்மலி அல்காரிதம் படி எல்லாரும் எந்த வீடியோ போட்டால் லைக் ஆவரேஜ் வியூஸ் வருமோ அதை தான் நான் போடுறேன் பேசிக்கலி. ஏன்னா என்னோட மைண்ட் செட் வரைக்கும் எனக்கு வந்து அதிக வியூஸ் வரணுன்றது கிடையாது. ஆவரேஜாக என் சேனலில் எவ்வளோ வியூஸ் வரணுமோ அந்த பாக்ஸை டிக் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் தான் நான் யோசிக்க முடியும். அப்படி தான் எல்லா யூடியூபரும் எல்லா கிரியேட்டரும் யோசிப்பாங்க. அதை எப்படி நான் என்ஜாயபுளாக வந்து கொண்டு போகலாம், எப்படி எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணலாம், எப்படி ஆடியன்ஸ்க்கு அதை பிடிக்க வைக்கலாம் தான் நான் யோசிக்க முடியுமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் ஐ லைக் சம்திங் ஐ கேன்ட் மேக் வீடியோஸ் அபவுட் இட். அதே மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் யூ சே லைக் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறனால நான் பண்ணிட முடியாது. அண்ட் நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ் சொல்லி நான் பண்ணியிருக்கேன், சில வீடியோஸ்லாம் எனக்கே தெரிஞ்சு. இப்போ நான் அந்த விஷயத்துக்குலாம் நான் கேட்கும்போது இப்போ ஸ்லீப்பிங் சப்ஸ்கிரைபர்ஸில் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆடியன்ஸ்கிட்ட கேட்டு அந்த ரீல்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள், கண்டென்ட் நிறையா வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணலான்னு இருக்கேன். அது ஃபீட்பேக், அது கிரிட்டிசிசம். ஆனால் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் டோன்ட் டூ இட், டோன்ட் டூ இட், டூ திஸ். அப்படி என்னால் பண்ண முடியாது. ஐம் சாரி. ஐம் ஹியர் டு டூ வாட் ஐ லைக் அண்ட் வாட் ஐ லைக் டு மேக். எனக்கு இந்த ஸ்பேஸ் என்ஜாயபுளாக இருக்கணுமே தவிர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் இங்கே வரல. அண்ட் ஐ வில் நெவர் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஆடியன்ஸ். ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு மேக் குட் கண்டென்ட் பிகாஸ் தேட்ஸ் மீ. அது நான் ஆடியன்ஸ்க்காக பண்ணுறேன்னு சொல்லலை, நான் எனக்காக பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச வீடியோஸ் நான் பார்ப்பேன். நான் அந்த வீடியோ 10 நிமிஷம் இருக்குது, அதில் இருக்கா, பார்க்குற அளவுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் போடுறேன், அவ்வளோதான். Do you guys really like this content? Definitely no. Do I care about it? Absolutely no. Let JK explore his creativity. Occasionally his content feels relatable, not every time these days. Exactly. That's what I'm trying to say. I make random videos and எல்லா வீடியோவுமே எல்லாருக்குமே பிடிக்க வாய்ப்புகள் இல்லை. எனக்கே சில வீடியோஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. முன்னாடியே சொன்னதான், சில வீடியோஸ் எனக்கு பிடிக்காம போடுவேன், ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கும். நான் நல்லா இருக்குன்னு நினச்சி போட்ட வீடியோஸ் நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருக்கு. அண்ட் அதுவுமே வந்து மிக்ஸ்டாக தான். எப்போயுமே எல்லா வீடியோக்குமே மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் தான் இருக்கும். போய் பாருங்கள், இப்போ நான் போட்ட ரீசன்ட் வீடியோஸ்லையும் போய் பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்லா இருக்குன்ற ஒரு கமெண்ட்ஸ் 100 இருக்குன்னா நல்லா இல்லைன்ற கமெண்ட்ஸ் ஒரு 50 இருக்கும். அது வீடியோவை பொறுத்து இல்லை, ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒன்று இருக்கும். சப்ஜெக்டிவ் தானே எல்லாமே. ஐ டோன்ட் வாட்ச் திஸ் சீரீஸ். நென் MNA அண்ட் வீக்லி ரிவ்யூஸ் ஆர் பெட்டர். அதான், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஜஸ்ட் ஸ்கிப் இட், அவ்வளோதான். அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ இவருக்கு நென்னு பிடிச்சிருக்கு, நென்னு பிடிக்கலன்னு ஒரு கும்பல் இருக்குன்னா, அப்போ இவனுக்காக நான் அதை போடுவேன்னா அவனுக்காக போடாமல் இருப்பேன். அவன் சொல்லிட்டான்ப்பா நான் போடலை அப்படின்ட்டேன்னா இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு வந்து அது வேணும்பான். இட்ஸ் a never ending ஸ்டோரி, அவ்வளோதான். இதுலேயே பாருங்க, சில் சீரிஸ் ஐ லைக் இட், இதுலேயும் மிக்ஸ்டாக தான் இருக்கும் கமெண்ட்ஸ், எல்லாருலேயும் மிக்ஸ்டாக தான் இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஒப்பீனியன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆடியன்ஸ் வந்து they just want மீ லைக் அ ரோபாட், அவ்வளோதான். நான் சொல்கிறத பண்ணணும், நான் சொல்கிறத வீடியோ போடணும். அண்ட் இது எனக்கு மட்டும் அப்ளை ஆகிற ஒரு விஷயம் இல்லை, எல்லா கிரியேட்டருக்கும். என் சைட்லேருந்து யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு கிரியேட்டர் POVலேருந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. ஒரு ஆடியன்ஸ் வந்து எனக்கு இதான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். நான் ஒரு கமெண்ட்லாம் பார்த்தேன், அட்லீஸ்ட் த வீடியோஸ் ஆர் என்டர்டெய்னிங்னு யாரோ போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அது என்ன அட்லீஸ்ட் ஒய் ஷுட் வி செட்டில் ஃபார் லெஸ் அப்படின்றானுங்க. இது ஒரு யூடியூப் வீடியோடா, என்னமோ காசு கட்டி பார்த்துட்டு நான் ஏதோ வந்து உங்களை ஏமாத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் லைக் ஐம் நாட் ட்ரைங் மை பெஸ்ட், இட்ஸ் நாட் லைக் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அட்வான்டேஜ். நோ, ஐம் புட்டிங் எஃபர்ட் இன்டு மை வீடியோஸ். அதுவுமே வந்து எல்லா வீடியோக்கும் நான் எஃபர்ட் போடுவேன். இட்ஸ் நாட் அ காம்படிஷன் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் வீடியோஸ் ஐ லைக். ஏன் இந்த டாபிக் நான் பேசணும்னு நினச்சேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் ஆடியன்ஸ், இட்ஸ் அபவுட் பீப்புள், இட்ஸ் அபவுட் வியூவர்ஸ். எனக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. நான் 2023-24 சரி இவங்க எல்லாருக்குமே பிடிக்கணும்னு எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன். ஐ வாஸ் நாட் டூயிங் ஃபைனான்ஷியலி வெல், பட் ஸ்டில் வீடியோஸ் வந்து இவங்களுக்கு பிடிக்கணுன்றதாக பீப்புள் ப்ளீஸராக நான் இருந்தேன். அதுவுமே 4 பேர் பிடிச்சது பிடிக்கலன்றதான் வரும். எண்ட் ஆஃப் த டே இதுதான் விதிமுறை, அப்படி தான் வரும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இட்ஸ் இம்பாசிபிள் டு மேக் அ வீடியோ அண்ட் மேக் 100% ஆஃப் மை வியூவர்ஸ் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீ, எனி கிரியேட்டர். ஒரு ஆடியன்ஸாக இருந்து நீங்கள் ஒரு கிரியேட்டரோட POVயும் யோசிக்கணும். இப்படி தான் ஒருத்தன் வந்து ஆடியன்ஸ்க்காக வீடியோ போடுறேன்னு அவனே அழிச்சுக்கிறான். அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் அழிச்சுக்கிறான். 2 வருஷம் முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன்.
இப்போ அவன் இப்படி இருக்கான், அவன் சைட்லேருந்து நீங்கள் யாருமே யோசிக்கல. இப்போ அவன் நாளைக்கு சொல்கிறான், இப்போ சத்யா தான் சொல்கிறேன், இப்போ 4 வீடியோ போட்டுட்டு இருக்கான், 8 வீடியோ போடுறான்னா என்ன சொல்லுவீங்க? முன்னாடி மாதிரி இல்லை ப்ரோ, மாற்றலாம். அது எப்படின்னா ஃபீட்பேக் கிரிட்டிசிசம் வேற, டிமோட்டிவேட் பண்ணி அவன் வந்து நீ இதை பண்ணாதன்னு சொல்கிறது வேற, ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் இட். அண்ட் அது ஒன்று, நீ அண்டர் ரேட்டடாகவே இரு அப்படின்னு சொல்கிற கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நான் உன்னை வேணுக்குன்னு கேட் கீப் பண்ணிப்பேன், இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னாக சொல்கிறது வேற. பட் இது கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் எனக்கு தோணுது. இஃப் யூ ரியலி லைக் அ கிரியேட்டர், இஃப் யூ ரியலி வாண்ட் ஹிம் டு டூ வெல், அப்போ அவன் நல்லா நிறைய சம்பாதிக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் பர்சனல் லைஃப் நல்லா இருக்கணும் தானே யோசிக்கணும். நீங்கள் அதுவும் தானே யோசிக்கணும். ஏன்னா சத்யாவோட பர்சனல் லைஃப் பற்றி தெரியும். he should be making more videos and he deserves every bit of success. ஆனால் அதை தடுக்கிறது யார் தெரியுமா? நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை. அவன் வீடியோஸ் அதிகமாக போடாததுக்கு காரணமே ஆடியன்ஸ் மட்டும்தான், வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஐ நோ இட். நான் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட எத்தனையோ வாட்டி. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன் 2 வருஷம் முன்னாடி. இப்போ நான் அதுலேருந்து வந்துட்டேன். மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு இதை புரிய வந்து வெளியே வரலாம், அவ்வளோதான். ஒப்பீனியன் அபவுட் கமெண்ட்ஸ் ஆஸ்கிங் அபவுட் ஹோமிஃபை அண்ட் ப்ரோஸ்கீஸ் இக்னோரிங் தம், இதுக்கும் வரேன் நான். இதில் தான் பார்த்தேன், ஜேகே ப்ரோ ப்ளீஸ் ஸ்டாப் மில்கிங் தட் நிஞ்சா கேம். வேறு நிறைய கேம்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதில் தான் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஹி கேன் கண்டினியூ வித் செயின் டுகெதர் ஆர் ஃபால் கைஸ். செயின் டுகெதர் ஃபால் கைஸ் எல்லாருக்கும் பிடிக்காது. அதான் இது எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற வர மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான். உங்களுக்கு வர ரியாக்ஷன் தான் இன்னொருத்தவங்களுக்கு வரும். சப்ரெடிட் இஸ் ஃபில்டு வித் திஸ் போஸ்ட்ன்றதுக்காக தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன், இல்லைனா நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா இது ஆல்ரெடி நான் ஒரு 10 வாட்டி பேசியிருப்பேன், மறுபடியும் 11 வாட்டி நான் பேசுகிறேன். பட் திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் ஐ வாண்ட் டாக் அபவுட். இதுக்கு தான் இது ஒரு தனி வீடியோவாக போட்டு நான் முடிச்சிடலான்னு வந்திருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் மை கண்டென்ட், இட்ஸ் அபவுட் யூ த ஆடியன்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த நான் பேச போகிற ஹோமிஃபை பார்ட்டும் இட்ஸ் அபவுட் தி ஆடியன்ஸ். இப்போ அந்த நிஞ்சா கேம் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க, பிடிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லா வீடியோக்கும் நான் மறுபடியும் இப்போயே ரிப்பீட் தான் ஆகுது நான் சொல்கிறது. எல்லா வீடியோக்கும் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் 2 மாதம் அப்புறம் மறுபடியும் இதே இடத்துல வந்து சுற்றி கேட்பாங்க. ஃபீட்பேக் வேறு, இது வேறு. யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு மேக் வீடியோஸ் ஆன் சர்டன் டாபிக்ஸ் ஒன்று, யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு ஸ்டாப் மேக்கிங் வீடியோஸ் ஆன் சர்டன் டாபிக்ஸ், அது வேறு. கிரிட்டிசிசம் ஃபீட்பேக் வேறு, இது வேறு. இப்போ நான் பேசினதான் பார்த்துட்டிங்களா, ஃபேஸ் 3 வீடியோவில் போய் பாருங்கள், இதெல்லாம் தான் நான் பேசி வச்சுருப்பேன். ஏன்னா இதை தான் எனக்கு 2 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. எல்லா கிரியேட்டருக்கும் இதுதான் நடக்குது. When a lot of eyeballs fall on you, more people expect you to give your best every time. இதில் பிரச்சனைனா பெஸ்ட் எவ்ரி டைம் இல்லை. ஒவ்வொருத்தவனுக்கு பெஸ்ட்டுன்றது வேரி ஆகும். ஒருத்தனுக்கு கேமிங் வீடியோ தான் பிடிக்கும், ஒருத்தனுக்கு இந்த ஒப்பீனியன் வீடியோஸ் தான் பிடிக்கும், ஒருத்தனுக்கு சில பேர் ஜஸ்ட் ஃபன் வீடியோஸ் தான் பிடிக்கும். நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய அதான் சொல்கிறேன், you're saying what you like, but I'm seeing what they like. அப்படி இருக்கும்போது எனக்கு குரூப்பாக தெரியுது, இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும். இவங்களுக்கு கொடுத்தா இவங்க 2 பேருக்கு அது பிடிக்காது, இவனுக்கு கொடுத்தா இவங்க 2 பேருக்கு பிடிக்காது, இவனுக்கு கொடுத்தா இவங்க 2 பேருக்கு பிடிக்காது. அப்போ எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணால் அட்லீஸ்ட் 1 set ஆஃப் தி ஆடியன்ஸ் வில் பி ஹாப்பி. அதுதான் நான் பண்ண முடியும். ஃபீட்பேக்கு கிரிட்டிசிசம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் போட்டிருக்காங்க ரீயூசிங் த சேம் நாய்ஸஸ் ரெஃபரன்சஸ் ஜெய்க் கக் சோட் மெனி டைம்ஸ். இது கிரிட்டிசிசம் ஃபீட்பேக். இதுக்கப்புறம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்கன்னு நானும் அவங்ககிட்டயும் சொல்லிட்டேன், நானும் யூஸ் பண்ண போகிறது. இது ஃபீட்பேக். ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போடாதீங்க, ஒரு வீடியோ போடுங்க. ஏன்னா எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது என்கேஜிங்காக இல்லைன்னா அப்படி பார்த்தா உனக்கு பிடிக்கிற வீடியோ யாருக்குமே பிடிக்காது. அப்படி தான் எல்லா வீடியோவும் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கங்க. இப்போ சப்ரெடிட் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் வந்து நானே வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. எனக்கு ஐ வாஸ் ஹேவிங் த பெஸ்ட் டைம் மேக்கிங் லைக் வீடியோஸ் ஆன் ரெடிட். ஆனால் இப்போது ஆடியன்ஸ் அதிகமானப்போ என்ன ஆச்சு? அதுக்கு நான் யாரை ப்ளேம் பண்ணணும்? நானா பிரச்சனை? இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ இருந்த அந்த 12,000 பேர் தான் இருந்தாங்கன்னா அந்த 12,000 பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னுடைய நான் எப்படி யோசிப்பேனோ அந்த மாதிரி யோசிச்சாங்க, கரெக்டாக இருந்தது. இப்போ இருக்கவங்க வந்து they're not even ready to try to understand or try to see through things. They just come to a conclusion straight away. So yes, இந்த கண்டென்ட் விஷயத்தை பற்றி நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எங்கேயோ நான் வீடியோஸில் பேசுனது, ஸ்டோரியில் பேசினது தான். பட் ஸ்டில் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்லிட்டேன். நான் லோ எஃபர்ட்னா ஒத்துப்பேன், இது ஒன்றும் பெரிய குலகுத்தம் கிடையாது. இப்போ நான் போடுற இந்த வீடியோ லோ எஃபர்ட் தான். இதுதான் லோ எஃபர்ட், உனக்கு புரியணுன்றதுக்காக போட்டு காமிக்கிறேன். இப்போ அடுத்து ஹோமிஃபை விஷயத்துக்குள்ள போவோம். ஒப்பீனியன் அபவுட் கமெண்ட்ஸ் ஆஸ்கிங் அபவுட் ஹோமிஃபை அண்ட் ப்ரோஸ்கீஸ் இக்னோர் பண்ணாமல் we are unsure of thisன்னு சொல்லியாச்சும் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இக்னோரிங் சூப்பர் சாட்ஸ் ஜஸ்ட் கிரியேட்ஸ் ஹேட்ரட் ஆன் தெம். ஆல்சோ ஸ்பேமில் கூட போட்டிருக்கலாம். ஆர் அதை பற்றி பேசாதீங்கன்னு ஏதோ ஒன்று தேம் இக்னோரிங் ஃபீல்ஸ் ஆஃப். அதை பற்றி பேசாதீங்கன்றதும் இக்னோர் பண்ணுறது தான். we are unsure of this சொல்கிறதும் இக்னோர் பண்ணுறது தான். அதுக்கு இக்னோரே பண்ணிட்டு போயிடலாம். ஸ்பேமில் போடுறது அது இன்னும் பிரச்சனை தான் வரும். இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் நேற்று தான் நடந்தது. அந்த இடத்துல நாங்கள் சூப்பர் சாட்ஸுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணல, எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஹோமிஃபைன்னு நிறைய பேர் போட்டாங்க. அப்பயே உங்களுக்கே தெரியும் we were ignoring it. அண்ட் எத்தனையோ கமெண்ட்ஸ் என் வீடியோ கீழே போட்டுட்டு தான் இருக்கீங்க. அந்த எல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்ரெடிட்ல போடுறீங்க, இக்னோர் பண்ணிருக்கேன். அப்போனா என்ன அர்த்தம்? ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட்ன்றது தான் அர்த்தம். அது எனக்கு பேச பிடிக்கலன்றதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். அப்புறம் இக்னோர் பண்றேன்னு சொல்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் நாங்கள் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றோம்னா அது விடுங்களேன்டா. இப்ப நான் பேசணும், அது கான்ட்ரவர்சி ஆகணும். சரி, நான் பேசி முடிச்சிடுறேன். ஓகே, ஹோமிஃபை why was it stop? ரீசன் நம்பர் 1, எனக்கு இருந்த ரீசன் தான் நான் சொல்ல முடியும். ரீசன் நம்பர் 1, 5 பேர் இருக்கும். 5 பேருக்கு ஆல்ரெடி வேலை இருக்கு. தே ஆல் ஹேவ் தேர் ஓன் ஜாப்ஸ். எனக்கு சேனல் இருக்கு, சத்யாக்கு சேனல் இருக்கு, எல்லாருமே சேனல். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எங்களால் ஹோமிஃபைல ஒர்க் பண்ண முடியல. இட் வாஸ் ஹார்ட் டு மேனேஜ். நீங்க அந்த டீசர்லயே பாத்தீங்கன்னா April 13 ஃபர்ஸ்ட் வீடியோ வரும்னு சொல்லியிருப்போம். ஆனா வந்திருக்காது, April 20 தான் வந்திருக்கும். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இட் வாஸ் ஹார்ட் டு மேனேஜ். எங்களால் லைக் இப்போ 5 பேர் ஒரு ரூம்ல உட்காரதே கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை இருந்தது. லைக் நாங்கள் கெட் டுகெதர் பண்ணுறதே, வீடியோ போடுறதே அந்த டைமில் கஷ்டமாக இருந்தது. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வி குடன்ட் லைக் ஐ கேன் see it happening. ரெண்டாவது என்னன்னா, இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஹவு வாஸ் இட் ரிசீவ், எப்படி ஆடியன்ஸ் அதை ரிசீவ் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இட் வாஸ் டர்ன் பொலிட்டிக்கல், இட் வாஸ் டர்ன் ஃபக்கிங் கேஆஸ். பொலிட்டிக்கலாக மாற்றுறவங்க கூட அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன் இதை பண்ணுறாங்க, இதனால் என்ன நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸே அதை ஃபீட் பண்ணி அவனுங்களே அதான் பண்ணுறாங்கன்னும் போது எண்ட் ஆஃப் த டே ஒய் ஆர் வி மேக்கிங் வீடியோஸ்? எனக்கு இந்த காசு வியூஸ் எல்லாம் தாண்டி ஐ வாண்ட் பீப்புள் டு பி என்டர்டைன்ட். நான் போடுற கண்டென்ட் ஒர்த்தியாக இருக்கணுன்றதான் நான் யோசிப்பேன். ஹோமிஃபை வாஸ் மை ஐடியா. 2023 நான் சத்யாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம், யாராச்சும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு இதுதான் மெயின் கோலாக இருந்தது. ஆனால் ஆடியன்ஸே இதை இப்படி தான் ஏற்றுக்கிறாங்கன்னும் போது ஐ saw no future. எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அண்ட் அவங்க பண்ணுறதே அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, பொலிட்டிக்கலாக மாற்றிக்கிட்டே தான் இருப்பானுங்க. இவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஆடியன்ஸே இப்படி தான் இதை ரிசீவ் பண்ணுறாங்கன்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இருந்த 2 ரீசன் இதுதான். ஒன்று, என்னால் என் சேனலும் மேனேஜ் பண்ணிட்டு அந்த சேனலும் மேனேஜ் பண்ண முடியல. அது எல்லாருக்குமே இருந்த ப்ராப்ளம். ரெண்டாவது, அப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டாலும் வீடியோ பண்ணாலுமே பீப்புள் வர் டேர்னிங் இட் இன்டு சம்திங் எல்ஸ். எனக்கு இது பிடிக்கல. ஹோமிஃபை ஏன் ஸ்டாப் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்பயும் யூ ஆர் ட்ரைங் டு மேக் இட் அ கண்டென்ட், யூ ஆர் ட்ரைங் டு மேக் இட் அ கான்ட்ரவர்சி. நான் பேசுவேன், அதில் ஏதாச்சும் நடக்கும், அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலான்றதான் பேச சொல்கிறீங்க தவிர ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் ஆர் ஆக்சுவலி கன்சர்ன்ட் அபவுட் இட். அதான் நான் முதல்ல ஃபீல் பண்ணுறேன். கன்சர்ன்ட் அபவுட் மீ ஆர் எனிதிங். ஆல் யூ வாண்ட் இஸ் கண்டென்ட், கான்ட்ரவர்சி, ட்ராமா. இப்போயும் இந்த போஸ்ட் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். தேர் ட்ரைங் டு லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அன்எத்திக்கலாக இருக்காங்க, நானும் அன்எத்திக்கலாக இருக்கேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. கிரியேட்டர்ஸை பிடிச்சி மாரல் பாலிசிங் பண்ணுறதெல்லாம் ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உட்காந்து குரூப்பாக உட்காந்துக்கிட்டு குரூப் பேசிக்கிட்டு அதை ஃபீடு பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்கள் பேசுறதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. உட்காந்து வீடியோ போட்டு இதை கான்ட்ரவர்சி ஆக்கி அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறது எனக்கு பேச விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ வீடியோ அபவுட் இட். அவ்வளோதான். அதனால தான் இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருக்கேன். இந்த விஷயத்தை நான் பேசிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சப்ரெடிட் இட் வில் பி ஹைலி மாடரேட்டட். என் வீடியோஸ் கமெண்ட்ஸும் அப்படி தான் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் இங்கே இருங்க, இல்லைனா யூ கேன் unsubscribe and leave and you can leave the subreddit as well. You are not invited. அவ்வளோதான். Because I want to be happy making videos, not be stressed. நான் ஆடியன்ஸ்னு சொல்லி நான் அதை வந்து ப்ரெஸ்ஸாக்க வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, புரிஞ்சு. அவ்வளோதான். பேசிக்கலி நான் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிரியேட்டரோட பிஓவிலேருந்தும் யோசிங்க, அவன் இடத்துல இருந்து யோசிங்க. இந்த விஷயம்லாம் எப்படி அவனை அஃபெக்ட் பண்ணும், இல்லை நம்ம பேசுகிறதுலாம் வேலிட் தானா, எதுக்கு நம்ம இதை பேசுகிறோம், இதனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒரு விஷயத்த பேசுங்க. நான் இப்போ பேசும்போது நான் யோசிக்கிறேன்ல, அப்போ ஒரு ஆடியன்ஸாக இத்தனை பேர் குரூப்பாக போடும்போது நீங்கள் அதை யோசிக்கணும். கமெண்ட்ஸும் சரி, போஸ்ட்டும் சரி, எதுவாக இருந்தாலும், வீடியோஸாக இருந்தாலும் சரி, எனக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு கிரியேட்டர் பண்ணுற எல்லா முடிவுக்கும் பின்னாடி ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் வில் கீப் ஆன் கம்மிங். ஓகே, எனிவேஸ் இந்த வீடியோ வந்து ஐ வாண்ட் டு ஃபினிஷ் ஆல் திஸ் டிஸ்கஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் இட் எனி ஃபர்தர் அண்ட் எனி மோர். இந்த வீடியோ பற்றி இதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டில் எதுவும் போட வேணாம், யாரும் இதை பற்றி பேச வேணாம். லெட்ஸ் ஜஸ்ட் இது முடிஞ்சுன்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 வாரம் போட்டோமே அந்த சப்ரெடிட், அந்த வீடியோஸ் மாதிரி எனக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறது ஜாலியாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் மேக்கிங் வீடியோஸ் ஆன் தி சப்ரெடிட்னு இல்லை, இந்த ஹோல் யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன். எனக்கு எல்லாமே சேர்ந்து எடுத்த வீடியோ தான் இது. நான் இந்த வீக்லி ரீகேப்காக நான் பேசலை. இந்த ஹோல் திங்கை வந்து நான் கம்பைன் பண்ணி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தது. இப்போ நான் பேசியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீக்லி ரீகேப்பில் வந்து கொஞ்சம் கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. வில் மேக் என்கேஜிங், என்டர்டெய்னிங், ஃபன் கண்டென்ட். ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, லெட்ஸ் ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் ஹியர்.
ஏன்னா இது ஆல்ரெடி நான் பேசினதை மறுபடியும் இப்போ நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஓகே, நெக்ஸ்ட்டு ரீக்ளாப்பில் வந்து நம்ம ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம். நம்ம வீக்லி என்ன நடக்குதுன்றதையும் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ரீகேப்பில் வந்து என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு வீடியோ அந்த ரீகேப்போடைய தம்ப்நெயில் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து மேக் எ கிளிக் பெய்ட் தம்ப்நெயில் ஃபார் மீன்றது தான் கான்செப்ட். அதுலேருந்து போடுங்க, ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி வைக்கலாம், ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். Let it be a happy place. This channel is for entertainment, not for controversies. அவ்வளோதான். This channel is for entertainment and I want to entertain my audience, not like அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி சீரியஸாக பேச எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அண்ட் கண்டென்ட்டில் ஏதாச்சும் கிரிட்டிசிசம் ஃபீட்பேக் இருக்குன்னா அந்தந்த வீடியோலேயே கமெண்ட் போடுங்க, இந்த மாதிரி மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்றதை சொல்லுங்கள், அதை என்ன பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணலான்றதை சொல்லுங்கள். ஸோ எஸ், ஐ திங்க் that's pretty much it. Thank you for watching. இந்த வீடியோ பார்க்குறப்போ எங்களுக்குள்ளே இருக்க மனக்குமரலை சொன்ன மாதிரியே இருந்தது. இப்போது அவர் கிரியேட்டராக சொல்கிறாரு, நீ ரியாக்ஷன் சேனல் தான். ரியாக்ஷன் சேனலாக இருந்தாலும் நாங்களே இங்கே ஒரு ஹியூமன் தான், இங்கே உட்காந்துட்ருக்கோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் தானே. செலவுன்றது ஆகுது தான். எங்களுக்கு அந்த கமெண்ட் செக்ஷனுக்குலாம் வந்து சொல்லணும்னு அப்படின்னு இருக்கும். பட் எத்தனை முறை சொல்கிறது, சொல்லி என்ன ஆக போகுது, இதுக்கு என்னத்துக்கு சொல்லிட்டு அது வேற பாட்டுக்கு அப்படியே போவோம் ஃப்ளோவாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுருவோம். பட் இப்போ சொல்கிறப்போ இதை தான் நாங்களும் சொல்லணும்னு நினச்சோம். கமெண்ட்ஸில் அந்த மாதிரி வந்து இந்த வீடியோ கேட்குறப்போ போகிறோம், அவங்க கோச்சிட்டு போகிறாங்க, இந்த வீடியோ கேட்டு நீங்கள் பண்ணல, நான் போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னா அது எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ இந்த சேனல் வந்து ஒன்றுமேல சேனலை நான் கேட்குற வீடியோ போடு, நீ ஒன்றும் இல்லாத ஆள் தான், நான் இந்த வீடியோ போடுன்னா நானும் கிளம்பிடுவேன், அப்புறம் நீ தான் கஷ்டப்படு அப்படின்னு அது ஒரு மிரட்டுற தோணியாக இருக்கும். அது அப்படி பார்க்குறப்போ அப்படி ஒன்று தேவையே இல்லைன்னு தோணும். இத்தனை நாங்கள் 2 வருஷமாக உக்காந்துட்டு இருக்கோம், அதை பற்றி ஃபீல் பண்ணல, இப்போ வந்து இவங்க அக்கறை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாங்கள் புலம்புற விஷயங்கள் தான். இல்லை, அவர் பேசும்போது எவ்வளோ வந்து அவ்வளோ பேர் சேர்ந்து புஷ் ஆகுது, ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிறது தான் ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது இல்லாமல் இந்த லோ எஃபெக்ட் அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, க்ரியேட்டிவாக அவங்க என்ன போடுறாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனா அவன் பர்சனலி மென்டலி ஒரு எஃபர்ட் போடுவான் பின்னாடி. அது யாருக்குமே தெரியாது. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மென்டலி அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், கஷ்டம் இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி தான் வீடியோவில் வந்து உக்காந்து சில விஷயம் பேசணும், சிரிக்கணும், என்ஜாயாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அது யாருமே நோட் பண்ணுறதே இல்லை. இன்னொன்று, இப்போ பார்க்குற ஆடியன்ஸுக்கு நாங்கள் ஒருத்தர் தான், நாங்கள் 2 பேர், அப்படி தான் அவங்க எல்லாருக்கானும் தெரியும். பட் எங்களுக்கு நீங்கள் 100 பேர் 1000 பேர், உங்களோட 100 பேரோட மைண்டும் இந்த கமெண்ட்டில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு எவ்வளோ விஷயம் மைண்டில் ஓடும், எவ்வளோ விஷயம் தோணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அது யோசிக்கிறதா இருக்கட்டும், அதை மாற்றி மாற்றி நாங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், இது பிடிக்குமா அது பிடிக்காது அப்படின்னு யோசிச்சு பண்ணுறது வந்து உண்மையிலும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். எங்களுக்கே வந்து சில கமெண்ட்ஸ் எப்படி வரும்னா, ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஒரே மாதிரி போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு விஷயத்தை ட்ரை பண்ணாலும் அதையும் பார்க்குறதில்ல, சப்போர்ட் பண்ணுறதுன்னு போது அப்போ எதை தான் பண்ணுறதுன்றது எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகும். எங்களுக்குமே கடைசியில் அதான் தோணும். அப்போ நம்மளாம் ஒன்று யோசிச்சு நமக்கு தோன்றது ஒன்று பண்ணலாம்ப்பா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்ட்டு நாங்களும் அந்த டிசிஷனுக்கு தான் கடைசியில் வருவோம். ஆனால் அப்போ வந்து கோச்சிப்பாங்க, என்ன கேட்குறதே போட மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டலி ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரியோ இல்லை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த கமெண்ட்ஸ். எமோஷ்னலி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அவங்க சொல்கிற விஷயம். அது அவங்களுக்கு புரியவே மாட்டுது. இப்போ உங்களை புரிஞ்சுக்கணும், நீங்கள் நினச்சதை உடனே நடக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. பட் எங்கள் சைடு என்ன, இப்போ அவங்க வந்து ரிப்ளை பண்ணலனாலோ இல்லை சைலண்ட்டாக இருக்காங்கனாலோ ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்றதை அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இன்னும் பேச மாட்டீங்க, இன்னும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க, ஏன் இதை பண்ண மாட்டீங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு நம்ம ரீசன் சொல்லுவோம், இதுதாங்க விஷயம் இப்படி தான் அப்படின்னா, இப்படிலாம் இருந்தால் சேனல் வந்து வராதுங்க, இப்படிலாம் பண்ண எப்படி இவங்க பண்ண மாட்டாங்களாமா, இவங்க வந்து செய்ய மாட்டாங்களாமா அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க கமெண்ட்டில் போய் அதை சொல்கிறாங்க. இப்படி இன்னொரு சப்ஸ்கிரைபரை சேர்த்து அதை மைண்டில் ஏற்றி விட்டு போகிறாங்க. அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் ஒரு வீடியோ கேட்பாங்க, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம், நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க ப்ரோ, அதுக்கப்புறம் நாங்களே பண்ணுறோம், இல்லை முடியலனாலும் முடியலன்னு சொல்லுவோம், இல்லை ரீசன் இருக்குன்னு சொல்லிவிடுவோம், இல்லைனா ரிப்ளை பண்ணலன்னா அது லேட் ஆகுதுன்னா இதுதான் ரீசன் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். இவ்வளோ விஷயம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுமே திரும்ப அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ சொல்லிட்டோம், அவங்க ரெகுலராக பார்க்குறவங்களாவும் இருப்பாங்க, புதுசாக பார்க்குறாங்கன்னா திரும்ப இவங்கள்ட்ட சொல்லணுமான்னு ஒன்று இருக்கும். பட் அவங்க ரெகுலராக பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது திரும்ப கேட்பாங்க. ஸோ இவங்க தொடர்ந்து கேட்டே இருக்காங்களா, அது இன்னொரு சப்ஸ்கிரைப் பார்த்துட்டே இருந்திருப்பார். அவர் வந்து அவங்க கமெண்ட்டில் போய் ரொம்ப பாவம் ப்ரோ, நீங்கள் உங்களுக்கு கேட்டது நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்னு அங்கே சொல்லும் போது இல்லை, அது ட்ரிகர் மாதிரி தானே. இன்னமும் நாங்கள் அவங்கள கண்டுக்காத மாதிரி, அவங்கள ரொம்ப நீங்கள் ரொம்ப நாளைக்கு கெஞ்சுறீங்க பாருங்கள், அவங்க கண்டுக்கலன்ற மாதிரி தானே மீனிங் ஆகுது. ஸோ அந்த ட்ரிகர்லாம் நிறைய கமெண்ட் செக்ஷனில் நடக்கும். இப்படி இன்னொரு கமெண்ட் கூட வந்தது, இந்த மாதிரி நான் இப்போ தான் ஒரு 4 சேனல் நாங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தோம், நீங்களும் அதையே போடுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த 4 வாட்டி பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு அது ரிப்பீட்டடாக பார்க்குறோன்னு தோணல, இல்லை அங்கே அந்த கொஸ்டின்ஸ் வைக்கணும்னு உங்களுக்கு தோணலை. பட் நீங்கள் 5வது சான்ஸாக எங்களை வச்சுருக்கிறதுனாலே என்னவோ தெரியல, எங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பண்ணும்போது இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? அது வந்து சிலர் வந்து எப்படி இருக்காங்கன்னா, இந்த வீடியோ தான் அவங்க போட்டாங்களே, நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கேட்குறாங்க. அவங்க போட்டால் நாங்கள் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி போடல, வேறு போடுறோம் பார்ப்பீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் பண்ணணும்? அதாவது ஊருக்கு முன்னாடி இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டால் கேட்ட வீடியோலாம் விட்டு இதை போடுறீங்க, ட்ரெண்டில் இருக்கிறது தான் போடுவீங்களா, கேட்டதெல்லாம் போட மாட்டீங்க. அப்போது அப்படி போட்டாலும் தப்பு, இப்படி போட்டாலும் தப்பு, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்று ஆகுது இல்லையா? என்ன பண்ணாலுமே தப்புனா இப்போ என்ன பண்ணுறோம்? ரியாக்ஷன் சேனலாக வச்சுட்ருக்கோம். நாங்களும் வந்து 2 வருஷமாக உட்காந்துட்ருக்கோம். சேனல் டெவலப் பண்ணணும் தான் எங்களுக்கும் தாட் இருக்கும். இவன் சொல்லுவான் வந்து இந்த வீடியோ கேட்டிருக்காங்களா, அந்த வீடியோ கேட்டிருக்காங்களா, இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. நான் இவன்ட்டு ஒரே கேள்வி தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஏதாவது ஒன்று என்கேஜிங்காக போனோம்டா, நம்மளும் இப்போ ரியாக்ஷன் தான் பண்ணுறோம், அதுவும் ஒன்று இருக்குது, சைலண்ட்டாக உட்கார வீடியோவாக இருக்கக்கூடாது. ஏதாவது நம்மளும் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒன்று இருக்கணும், அதை பாரு. அவங்க கேட்குறாங்க, நீ பார்க்குற அந்த ஒருத்தர் மட்டும் பார்த்தா போதுமா? சேனல் டெவலப் பண்ண எல்லாரும் பார்க்குற ஒரு இதுனா ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்சி ஏறுறா வீடியோன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி தான் இவனுக்கு நானும் சொல்லிகிட்டே இருப்பேன். உனக்கு முதல்ல நீ பார்ப்பியா, ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ உட்காந்து இது ஃபுல்லாக பார்ப்பியா, நீ யோசி அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி வீடியோவாக எடுத்து பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளது எதாவது ஒரு டெவலப் ஆகும். நம்ம பாட்டுக்கு அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ அவங்க கேட்குறாங்களே, அவங்க நம்மளை மதித்து கேட்குறாங்களே, நம்ம மதிச்சுட்டு இருக்கோம், ஆனால் நம்மளை யாரும் மதிக்கலை, அதை பார்த்தியா நீ அப்படின்னு நான் சொல்கிறேன். இருக்க அது லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம தான் சேஞ்ச் ஆகணும். சும்மா அவங்க கேட்டாங்கன்னு ஒருத்தருக்கு ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தா சேனலோட நிலமை என்ன? நாங்கள் என்ன வருது? இப்போ செலவு எங்களுக்கும் செலவு இருக்கு, நெட் பேக் போகிற கரண்ட் செலவு எவ்வளோ இருக்குதுல்ல. பர்சனல் லைஃப்பில் நாங்கள் எதுவுமே வெளியே கூட போக முடியறதில்ல. ஸோ அவ்வளோ டைமும் இதை ஸ்பெண்ட் பண்ணி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோன்னா அதுக்கு வேல்யூ இல்லைனா எங்களுக்கும் வலிக்கும். ஸோ அதுதான் இங்கே நடக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் மதிக்கலை அப்படின்னு இல்லை. நீங்கள் எவ்வளோ சேனல் போய் பார்த்துருப்பீங்க, யார் உட்காந்து ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணி ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள். அப்படி சொன்னால் நாங்கள் ஏதோ லோவான ஒரு சேனல்ன்றதுனால நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா என்னன்றது எங்களுக்கு புரியல. பட் நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைப்போம். ஒருத்தருக்கும் போயிட்டு இல்லை ப்ரோ இந்த வீடியோக்கு இந்த ரீசன் ப்ரோ, அதுக்கு அந்த ரீசன் ப்ரோன்னா அதெல்லாம் இல்லை. இப்போ கூட ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சேனல் கேட்டுறாரு, மிஸ்டர் தமிழன்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை ப்ரோ அவர் பர்மிஷன் கொடுக்கல, மினி ஒரு வீடியோ போட்டால் அவர் போட வேணாம் சார். அதெல்லாம் பண்ணுவார், நீங்கள் படுங்க போய் கேளுங்க அப்படின்றார். ப்ரோ பர்மிஷன் கேட்டோம் ப்ரோ, அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறமா அந்த ரிப்ளை வந்தா நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்கள் என்ன பொய்யா இது ஒரு ரீசன் சொன்னாலும் எனக்கு அவசியமே கிடையாது. இதுக்கு மேலே கேட்டு நான் அவருக்கு சொல்கிறேன், அப்பயும் வந்து பண்ணுங்கன்னா அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. இப்போது ரிப்ளை பண்ணுறதா பண்ணாமல் விடுறதா, பண்ணாமல் விட்டால் இப்போ இத்தனை நாள் நம்ம ஒன்று பழக்கி வச்சுருக்கோம். நம்மளாவது ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இப்போ நம்மளே மீற மாதிரி இருக்குதுன்னு இருக்குது. ரெஸ்பான்ஸ் பண்ணால் நீங்கள் அதை மதிக்க மாட்டேன்றீங்க. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அது இப்படி அது சேனல்லாம் வருது, அது இன்னும் நீங்கள் மட்டும் ரீசன் சொல்கிறீங்க. ரீசன் சொன்னான்னு அவசியமா அப்புறம் எங்களுக்கு உட்காந்து அப்படி சொன்னோம். கண்டுக்காமல் போயிருந்தால் எங்களுக்கு தேவையே இல்லை. எதுக்கு மெனக்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் டைம் நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் வந்து சொல்கிறேன். வெயிட் பண்ணாதீங்க ப்ரோன்றதுக்கு தான் ரிப்ளை பண்ணுறேன், இந்த வீடியோ நாங்கள் பண்ணல ப்ரோன்ட்டு. அப்பயும் வந்து பண்ணுங்க பார்ப்பாங்கன்னா யாரும் பார்க்கல. இப்போ ஸ்டோரி கேட்குறீங்க, ஒரு ஸ்டோரினா அது அமைதியாக உட்காந்து கேட்குறது தான். அதுக்கு என்னத்துக்கு அது பண்ணணும்னு நீங்கள் தான் கேட்குறீங்க, நாங்களாம் எடுத்து பண்ணவும் இல்லை. அப்படி பண்ணுறப்போ அது அப்புறம் வந்து என்ன ப்ரோ அது போராக இருக்குது ப்ரோ, வேறு என்ன பண்ணுங்க ப்ரோ அப்படின்றீங்க. அப்போ என்ன முடிவு எடுக்கிறது? இப்போ சொன்னாங்களே ரீசெண்டாக வீடியோ வந்திருக்கு அது போடுறீங்க. இப்போது நாங்கள் அதை தான் ரீசெண்டாக இப்போ நேற்று ஒரு வீடியோ வருது ஒரு சேனல் அப்படின்னா இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா பழசு ஏன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. சரி புது வீடியோ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கேட்டதை பெண்டிங் வீடியோஸை போட்டுட்டு இது கொஞ்சம் டிலேவாக போட்டால் இன்னும் இப்போ தான் போடுறீங்க, இன்னும் 2 நாள் கழித்து போடுறீங்க அப்படின்னு ஒரு அதுமாதிரி சில பேர் வந்து ஓப்பனாக யார் பார்ப்பாங்க இதெல்லாம் அப்படின்லாம் வேறு கேள்வி கேட்குறாங்க. பட் கேட்டவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். அப்போ நீங்கள் எதை தான் பார்ப்பீங்க நீங்களே சொல்லுங்களேன். எதை நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலி நாங்கள் கமெண்ட்ஸ் தான் அதிகமாக கேட்டு அதை நம்பி தான் நான் நிறைய வீடியோஸே பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லாமே கேட்குறாங்க. நமக்கு வந்து ஒரே ஆர்டராக போகாமல் எல்லாத்தையும் பார்க்கலாமே, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி ஆசைப்பட்டு தான் நாங்கள் பண்ணோம். இப்போவும் எங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, எல்லா டைப் கண்டென்ட்டும் பார்க்கணுன்றது. சில பேருக்கு சிலது இன்ட்ரெஸ்ட் இல்லை பிடிக்கலன்னும் போது நாங்கள் குறைச்சிக்கிறோம். அதுவும் உங்களுக்கு மேபி ரூடாக தெரியுதா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் கேட்குற வீடியோ ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டு நாங்கள் போயிடுறோமா அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் அது ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கோம், எங்களோட ஸ்பீச்சே ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு எஃபெக்ட் எடுக்கிறோம், அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நம்ம எதனா தெரிஞ்சது என்ன சொல்லுவோம், அது இல்லாத பாயிண்ட்டாக எடுத்து நம்மளுக்கு எதனா தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஏதோ ஒரு எஃபெக்ட் எடுக்கிறோம்ல. அது எதுவுமே இல்லைன்றப்ப அப்புறம் என்ன இது பண்ணி என்ன ஏதோ ஒன்று வர்றது போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறோம். ஸோ அவர் இப்போ எப்படி புலம்புறாரோ அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் டெய்லி பேசிகிட்டு இருப்போம். இது என்னடா பண்ணுறது, எப்படி பண்ணுறது, ஒருத்தர் ஒன்று கேட்குறாங்க, அப்புறம் எதுவுமே சரியில்லைன்றாங்க, கடைசியில் மேலே பழி போடுறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்ட்டு அப்படியே போயிட்டுருக்கோம்.
நான் கடைசியாக முடிவு எடுத்தது ஒன்று தான், நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ பண்ணுவோம், அப்போ தான் இது சரி வரும். முன்ன ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கப்போ இவங்க யாருன்னா நம்பி ஆரம்பிச்சோமா, நம்மளை நம்பணும், வீடியோவை நம்பணும், போட்டு பார்ப்போம்னு நினச்சோம். அதே மாதிரி இப்போ போவோம், நம்ம அப்படி சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேணாம், அப்புறம் மாறிட்டு ஜம்ப் ஆகினே இருக்க வேண்டியது இருக்குதே தவிர முடிவு எதுவுமே தெரில, நம்மளாவே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறம் இன்னொன்று கேட்பாங்க, இந்த சேனல் மாதிரி பண்ணுங்க, சேனல் நேம்லாம் சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சேனல் மாதிரி பண்ணுறதுக்கு அவங்களே இருக்காங்க, அவங்களே சூப்பராக பண்ணும்போது நாங்கள் ஏன் அவங்கள மாதிரி பண்ணணும்? நாங்கள் ஃபஸ்ட்டு சேனல் ஒரு பேர் வச்சோம், அந்த பேர் வச்சதுக்கே காப்பி அடிச்சிட்டிங்களா, காப்பி அடித்து வச்சுட்டீங்க அப்படி அப்படின்னு ஒரு பேருக்கே அப்படின்னா நீங்கள் ரியாக்ஷனே அப்படி தான் பண்ண சொல்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அது மட்டும் காப்பி ஆகாதா? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அவங்கவுங்களுக்கு எப்படி வருதோ என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச அதுக்கும் நாங்கள் வந்து மாற்றிக்க தான் செய்கிறோம். ஓகே இவங்க இப்படி எதிர்பார்க்குறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலான்னு ஒரு வீடியோக்கும் நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டு தான் அது பண்ணுறோம். அப்படின்னும் போதும் நீங்கள் வந்து அவங்கள மாதிரி பண்ணலை, அவங்க பாருங்கள் இவங்கள பாருங்கள் அப்படின்றீங்க, அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இப்போ எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அனிமி ரியாக்ஷன் சொல்லிட்டு இன்னொரு சேனலும் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது பரவாயில்ல, சொல்லப்போனால் வந்து வீடியோ போட்டதாக லைக் பண்ணிடுறாங்க, ஏதோ போதும் சொல்கிறாரு அதே தான். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன லைக் போடுறாங்களோ அப்போ தான் அந்த வீடியோ வெளியே சுற்றுன்ட்டு அது அந்த சேனல் ஏதோ ஒரு அளவுக்கு நடக்குது. இங்கே லைக் கேட்டாலும் கெஞ்சினாலும் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், அது தெரில அது என்ன ரீசன் சொல்லிட்டு. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி பிஹேவியர்னால், எங்களுடைய எங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு பல் எடுப்பாக இருக்குது, ஏதோ ரீசன் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், வேறு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க அப்படிதான்ட்டு. பட் அங்கே பார்க்குறப்போ இதே மூஞ்சி தாண்டா அங்கேயும், ஆனால் அங்கே மட்டும் எப்படி எல்லாம் பார்க்குறாங்கன்னு சரி அந்த வீடியோவில் நம்ம மெஜ் ஆயிடுறோம் அப்படின்றது தான். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இங்கேயும் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. ஓகேன்ட்டு இப்போ இவன் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்கான், இந்த விளாக் பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலான்ட்டு. எங்கடா ஒரு வீடியோவில் மெஜ்ஜாயே அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க, தனியாக பார்த்தா நம்ம ஏற்றுப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தயக்கம் இன்னி வரைக்கும் இருக்குது, இப்போ வரைக்கும் உக்காந்துட்டு இருந்தது. ஸோ அனிமிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், அங்கேயும் வீடியோ கேட்பாங்க, நாங்கள் அனிமி தான் எல்லா அனிமையும் அது அனிமி சேனல் தான், ஆட்டோமேட்டிக்காக எல்லா அனிமையும் வரதான் போகுது. ஆனாலுமே வந்து நான் இந்த அனிமி கேட்டேன், நீங்கள் ட்ரெண்டில் இருக்கிறது தான் போடுறீங்க, ட்ரெண்டில் இருக்கிறது தான் போடுறேன்னா எங்களுக்கு வீவே போகாமலாம் இருந்திருக்கு, வின்லாண்ட் சாகாலாம் ஒன்றுமே போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, அதுவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யாருமே பார்க்கலாம், ஆனாலும் அது தொடர்ச்சியாக நாங்கள் போட்டு தான் முடித்தோம். அப்படின்னா நான் எல்லாம் பண்ணியே இருக்கக்கூடாது, எடுத்தே இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கவே இல்லை, ஃபஸ்ட் சீசன் சப்போர்ட்டே பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பயும் நாங்கள் செகண்ட் சீசன் எடுத்து முடித்தோம். அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறது, ட்ரெண்டில் இருக்கிறது தானே, அப்போ நாங்கள் ட்ரெண்டில் இருக்க அனிமி மாதிரி தான் நருட்டோ மட்டும்தான் போட்டு முடிச்சிருக்கணும், அது பாருங்கள் இன்னும் வராமல் அப்படியே தான் நிற்க வச்சிருக்கு, கேட்கறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அங்கே இந்த பிரச்சனை இல்லாமல் அங்கேயும் போயிட்டு தான் இருக்கு. இல்லை ஆனால் உண்மையாகவே சப்போர்ட் சொல்லணுங்க, சப்போர்ட்டாக இருக்கட்டும் நிறைய இருக்குது அந்த சேனல் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் தான் சொல்லணும். ஆனாலும் இப்போ இந்த ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதே ட்ரெண்டிங் இப்போ நான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறத போடுங்க அப்படின்றாங்க. சரி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஏதாவது எடுத்து போட்டால் எல்லாம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. எங்களுக்கு என்னென்னா ஒரு கூலாக ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவாக ஒரு வீடியோ கொடுக்கணும்ல, எங்கே திரும்பினாலும் கான்ட்ரவர்சி, எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, இவன் அவனை சொல்கிறது இப்படியே தான் இருக்குது. ஸோ எங்களையும் வந்து அதை தான் பண்ண சொல்கிறாங்க. அப்படி போட்டால் தான் வியூஸும் போகுது, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னும் போது எங்களுக்கு பர்சனலாக வந்து எப்போ பாரு கான்ட்ரவர்சி, ஒருத்தனை பற்றி பேசுகிறதே ஒரு வேலையாக இருக்கே அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மையாகவே கொஞ்சம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்குது, பண்ணணுமா அப்படின்னே தோணும். ஆனாலும் அதை தான் பார்க்குறாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஏன்னா ஒரு வேல்யூபிளாக இருந்தால் ஓகே அது பண்ணலாம். இப்போ வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா ஓகே அதை பற்றி நம்ம எடுத்து பேசலாம், அது சொல்லலாம். ஒன்றுமே இருக்காது, அது ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை வந்து தாக்கி பேசியிருக்கா, அது ப்ரூஃபும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஒரு கான்ட்ரவர்சி ஆகின்னு இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ சிம்ரன் மேம் வந்து ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு போட்டேன், அவங்க வந்து எனக்கு இப்படி ரிப்ளை பாதி அந்த ஹீரோயின் யாருன்னே தெரியாது, உடனே ஒரு 10 ஹீரோயின் சேர்த்து இவங்கள கோர்த்து ஒன்று பண்ணி அதில் என்ன இருக்குன்னுன்றதே தெரில. இப்போ அவங்க சொன்னால் அது யாருன்னு தெரிஞ்சு பேசினா கூட நியாயம், யாருனே தெரியாது, அது அவங்களுக்கு வர பாதிப்பு, அது எடுத்தினோம் நம்மளுக்கு நடந்த மாதிரி உக்காந்து நம்ம உக்காந்து அதுதான் எனக்கும் நம்ம லைஃப்லேயே நிறைய பிரச்சனை நிறைய யோசனை அப்படி போயிட்டு இருக்குமா, இதில் இவங்க பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து நம்ம யோசிச்சு திங்க் பண்ணி அதை பற்றி கருத்து பேசி. எனக்கு அந்த பிரியங்கா மணிமேகலை ஃபைட் வந்தப்போ கூட நான் பிரியங்காவெலாம் நான் ஒரு மாதிரி பேசியிருந்தேன். அது எப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எதுக்கு அவங்கள திட்டணும் பேசணும், அது அவங்க பிரச்சனை அவங்க லைஃபு, அவங்க கேரக்டர் எப்படியா இருந்தாலும் அது அவங்க தான் அதுக்கான இதை பார்க்க போகிறாங்க, ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. அது பேசினதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, எனக்கு அதில் விருப்பமே இல்லை. ஆனாலும் வந்து அதுதான் வியூ போயிருந்தது, நல்ல வியூவும் போயிருந்துச்சு, பார்க்குறாங்க. எப்படி என்ன சொல்கிறதே எனக்கு புரியலைங்க. நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்லா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட புஷ் பண்ணுறாங்க, இதுதான் இப்படி தான் வேணும், இதுதான் இங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது.
அதுதான் சொல்கிறேன், அந்த மனசாட்சி விரோதமாக சிலது வந்து போகிறது எங்களுக்கே பிடிக்கல. நம்மளுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கடா, அது வேணான்னு தோணுதுன்ட்டு எங்களுக்கு நின்றோம். இவன் கேட்குறப்ப 10 வீடியோ எடுத்தானா, அந்த 10 வீடியோ 9 வீடியோ நான் கேன்சல் தான் பண்ணேன். இது வேணாண்டா அது வேணாண்டா, இவனே டென்ஷன் ஆகிடுவாடி, என்னதான்டா பண்ணுறது, சேனல்லாம் டெவலப் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு மனசு உறுத்துது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று போயிடும். இப்போ இந்த ஐபிஎல் இதெல்லாம் கூட எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. எல்லாமே நான் ஃபேக் 2 பேர் சண்டை போடுறதுக்கு ஒன்று அதை வச்சு அதை சம்பாதிச்சு கோடி சொன்னாங்கிறான், இதுக்கு ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி அதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி போயிடுது. கான்ட்ரவர்சினா ஃபுல்லாக ஆக்டரை பற்றி மட்டும்தான். ஆக்டருக்கு என்ன நடக்குது இந்த உலகத்தில், அவங்களுக்கு எது நடந்தாலும் நம்மளுக்கு பெரிய விஷயம். அவங்க ஆனால் பார்த்தா அவங்க கோடியில் பிறண்டுங்கிறவங்க, ஆனால் அவங்கள பற்றி தான் நம்ம ரொம்ப சின்சியர் ரொம்ப அக்கறை எடுப்போம். இங்கே ஒருத்தன் தெருக்கோடியில் ஒருத்தவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகிருக்கும், அதை பற்றி நம்ம பேசினாலோ சொன்னாலோ என்ன கற்றுனாலும் ஒரு யூஸும் இல்லை. அவனுக்கு எந்த நியாயமும் கிடைக்க போதில்லை. அவனுக்காக தான் பேசணும். சாமானிய மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, கோர்ட்டில் போய் நின்று இருக்கான், போலீஸ்க்கு இப்படி ஆகிடுச்சு, எவ்வளோ ஒரு ரோட்டில் இப்படி ஆகிடுச்சுன்னு என்ன பேசினாலுமே அது ஒருத்தரும் கண்டுக்கல. ஒரு ஆக்டருக்கு இதே ஒரு சின்னதாக இப்படி விழுந்து முட்டியில் ஒரு காயம் பட்டு அது ஒன்று பேசணும்னு வச்சுவாங்க, வேற லெவலில் பேசுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசுவாங்க கமெண்ட்டில். அவங்களே நான் மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. அவங்க பார்க்கறதுக்கு எப்போ என்னையாவது நம்ம மூலேருந்து படித்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. வீடியோ ரியாக்ஷன் பண்ணுறப்போ என்னென்னலாம் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோமோ அதுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தங்கங்களா நீங்களாவது புரிஞ்சுக்கினீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அது பார்க்கும்போது இப்போ புரிஞ்சுக்கிறாங்களே, நம்ம சைடு வியூவும் பார்க்குறாங்கன்னும் போது அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும் எனக்குலாம். அது ஒரு ஃபீல் தான், நம்ம ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம மூளைக்குள்ளே ஏறுது இல்லையா, இப்படியே இருக்கே என்ன பண்ணுறதான்றப்போ இந்த ஒரு 2 பேர் எங்களுக்கு சப்போர்ட்டாக அது பேசுறது எங்களுக்கு அப்படியே 1000 பேர் பேசுன மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த விஷயம் தான். நாங்கள் பின்வாங்க போகிறதோ இல்லை, பார்த்தாச்சு 2 வருஷமாக பார்த்தாச்சுன்றப்போ இனிமேல் நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நமக்கு இந்த பார்த்தா ஓகே இது இந்த மாதிரி வீடியோ நம்ம பார்ப்போமா அப்படின்னு நினச்சி நம்ம பார்ப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக ஒரே விஷயம் தான் என்னென்னா, பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பேசலாம். இல்லைன்னா அந்த சைடு என்ன அவங்க ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணல, அமைதியாக இருக்காங்க, லைக் மட்டும் போட்டுட்டு விடுறாங்க அப்படின்னா ஏதாவது ரீசன் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்கள அப்படி இருக்கிறதே தப்புன்னு நீங்களே எங்களை யோசிக்க வச்சிடுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க. அந்த ஒரு விஷயம் சொல்லணும் தான். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், எந்த சேனலுமே வந்து லைக் பண்ணுறதே இல்லை, நீங்கள் மட்டும்தான் கமெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணுறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் இப்போ புரியுது, யாருமே அப்படி அவங்களும் ஃபர்ஸ்ட்டில் எல்லாருக்கும் லைக் பண்ணிவிட்டு அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் ஒரு கட்டத்தில் ஸ்டேஜில் விட்டுருப்பாங்க. காரணம் வந்து அது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் அது அவங்க ஸ்ட்ரெஸ் அதனால தான் அவங்க அதை நிப்பாட்டியே இருப்பாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கவே கூடாதுப்பா, என்ன ஆனாலும் சரி நம்ம எல்லாருக்கும் லைக் போட்டு கமெண்ட் பண்ணேன். ஏன்னா நானும் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்திருக்கேன் இது வரத்துக்கு முன்னாடி. நமக்குமே வந்து யாராவது லைக் போட்டால் ரிப்ளை பண்ணால் சந்தோஷமாக இருக்கும், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்கும்ல. அது வந்து நீங்கள் எங்களுக்கு பண்ணும்போது அது அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப இதாக நான் இருந்தேன். பட் இப்போ நானே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து லைக் போட முடியலன்னா பேசினா நோ சொல்கிற மாதிரி இருக்குது. நோ சொன்னால் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அந்த நோ சொல்லி கஷ்டப்படுத்துறதுக்கு சைலண்ட்டாக இருந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் சைலண்ட்டாக இருந்துடும், அதுவும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நாங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம், லைக் பண்ணலனாலும் கமெண்ட் நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம். அப்படின்னு ஒரே விஷயம் என்னன்னா, இந்த கமெண்ட்டை நாங்கள் எதாவது ரொம்ப கொஞ்சம் வல்கராக வந்தாலோ ஒரு திட்டி ஏதாவது வந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் எதாவது சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க தான் போகிறோம், மாற்றிக்க போகிறோம், அந்த மாதிரி இருந்தால் வச்சுப்போம். ஆனால் திட்டுறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், எங்கள் கமெண்ட்லாம் டெலிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப மூட் ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப மோசமாக சில கமெண்ட்ஸ் பண்ணும்போது நாங்கள் எதுக்கு அதை வச்சுருக்கணும்? ஒன்று நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணி உங்கள் மாதிரியே நாங்கள் உங்கள்கிட்ட பேசி திட்டி அப்படி போகணும், இல்லை சைலண்ட்டாக அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படி காமாக போகணும், அது தானே பண்ண முடியும். ஸோ நாங்கள் அந்த வே தான் பண்ணுறோம். அதுக்கும் சில பேர் கோவம் வரும். பட் அதுதான் ரொம்ப கெட்ட வார்த்தை அது இதுன்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அது ரிமூவ் தான் பண்ணுவோம். நீங்கள் எங்களை கெட்ட வார்த்தை பேசணும், இந்த வீடியோவில் இருக்க அவங்கள கெட்ட வார்த்தையில் நீங்கள் பேசினாலும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். யாரை பேசினாலும் தப்பு அதுன்னா எங்களை பேசினாலும் தான் கோவம் வரும். இல்லை வீடியோவில் அவங்க ஒரு பர்சன்னா அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துன்னு ஒரு ஆக்டரை போயிட்டு பச்சையாக பேசி திட்டுங்கிறதுல என்ன ஜஸ்ட்டு பார்த்தோமா அது பிடிக்கலையா, ஏதோ பார்த்தா அது ஒரு ட்ரோல் இதுவாக வருதா சிரிச்சமாக முடிச்சிடணும். அதுக்கும் மேலே போயிட்டு அவங்களை கெட்டவா திட்டுறதெல்லாம் நாகரிகம். ஸோ அதுவும் நாங்கள் ரிமூவ் பண்ண தான் பண்ணுவோம். ஜேகே ப்ரோ சொன்ன ஒரு விஷயம் தான், பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலையா சைலண்ட்டாக கூட நீங்கள் போயிடலாம், ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ கூட போகலாம். ஆனால் வந்து நான் திட்டி உன்னை காயப்படுத்தி தான் நான் போவேன் அப்படிங்கிறது வேணாம். ஸோ சொல்கிற விதம் இருக்குல்ல, அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.